ஹாய் ஹலோ வணக்கம் சினிகான நேயர்களே, வெல்கம் டு த ஷோ த பாஸ் ரிவ்யூ. நான் உங்க விஜய் தயா. நான் சதீஷ். ஸோ பிக் பாஸ் டே 96 ஒரு மாதிரி ரோலர் கோஸ்டரா நல்லா இருந்தது எபிசோடாவே பார்க்க. ஓப்பனிங்கே வந்து எப்போதும் போல ஒன்று அனுப்பி விட்டாங்க. அந்த அனுப்பி விட்டது ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுச்சு. திவாகர் ஆமா, திவாகருக்கும் திவ்யாவுக்கும் தாண்டி கானா வினோத் நல்லா பாட வந்தார். இங்கேருந்து குச்சி குல்ஃபி இதெல்லாம் நான் யாரு தெரியுமா, சிங்கர் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளு ஒன்று பண்ணேன். ஆனால் அப்போ வந்து ஆக்சுவலாக பிடிஏ சேர்ந்து நீங்கள் எல்லாருடைய எமோஷனை வந்து கெடுத்துக்கிட்டு இருக்க, எங்களோட ஹாப்பினஸை மூட ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ வாயை முட்டு போய் அந்தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது நடந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி பாடினாங்க, ஒரு சந்தோஷமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு டாஸ்க் ஒன்று நடந்துச்சு. ஆமாம், புலம்புனா பணம் அப்படிங்கிறது. அதுக்கு நடுவுல இன்னொரு டாஸ்க் வந்து நடந்தது. என்ன டாஸ்க் அப்படின்னா, நான் யார் கூட வந்து கான்டாக்ட்ல இருப்பேன், நான் யார் கூட கான்டாக்ட்லயே இருக்க மாட்டேன் அப்படின்றதுதான் ஃபர்ஸ்ட் வந்து நடந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாருமே வந்து சொன்னாங்க. ஸோ அதுல விக்ரம் வந்து நான் திவ்யா கூட கான்டாக்ட்லயே இருக்க மாட்டேன் அப்படின்னு. அதுக்கு ரீசனா அவர் சொல்லிட்டாரு, ஏன்னா நிறைய விஷயங்களை பேசிக்க முடிய மாட்டேங்குது, ஸோ அதெல்லாம் கான்டாக்ட் இருக்கும், பாக்கி எல்லாரும் கூடயும் கான்டாக்ட்ல இருப்பேன் அப்படின்னாங்க. திவ்யா சொன்னாங்க அது எக்ஸ்பெக்டட் தான், நான் சாண்ட்ரா கூட கான்டாக்ட்ல இருக்க மாட்டேன். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இந்த அளவுக்கு ஒருத்தவங்க என் கூட க்ளோஸா இருந்தவங்க இப்படி குத்துனது எனக்கு ஏத்துக்க முடியல, பாக்கி எல்லாரும் கூட நான் கான்டாக்ட்ல இருப்பேன். வினோத் ஒன்று சொன்னேன். திவ்யாவோட ஒரு விஷயம் என்னன்னா, முந்தா நேத்து எபிசோட்ல அவங்க சொல்லியிருப்பாங்க, சாண்ட்ரா கார்ல இருந்து விழுந்தது கூட நடிப்பான்னு எனக்கு தெரியல, இவங்களுக்காக எல்லாம் மிளகா சாப்பிட்டோமேன்னு எனக்கு இருக்கு அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. காரணம்னா இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் எல்லாமே நடிப்பு தான் அப்ப தோண ஆரம்பிக்கும்னு வச்சுங்களேன். ஏன்னா இவ்வளவு தூரம் நம்பி இருக்காங்க, பட் இவ்வளவு விஷயங்களை அவங்க பின்னாடி பண்ணிருக்காங்க அப்படிங்கும் போது அப்ப எல்லாமே நடிப்பு தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள அவங்க போயிடுவாங்க. சேதுபதி அட்ரஸ் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். இது அவங்களோட பர்சனல், இதுக்குள்ள அட்ரஸ் தெரியல. அண்ட் ரம்யா கரெக்டா பாயிண்ட் சொன்னாங்க. ஆனா வியானா ஏத்தி விடுற மாதிரி இல்ல, வியானா வந்து வன்மத்தோட உச்சத்துல இருக்காங்க. நீங்க எல்லாத்தையும் எடுத்து பாருங்க, அதை பத்தி நம்ம பேசுவோம். கானா வினோத் சொன்ன ஒரு விஷயம் வந்து ரொம்ப கேட்டாச்சு. நான் இவங்கள்ட்ட போனா இதை கத்துப்பேன், இவங்கள்ட்ட போனா இதை கத்துப்பேன், இவங்கள்ட்ட போனா இதை கத்துப்பேன், இவர்கிட்ட நான் என்ன கத்துப்பேன்னு சொன்னீங்கன்னா நான் வேணா கத்துக்கிறேன். அப்கோர்ஸ் அதுதான், அவர்கிட்ட என்ன கத்துக்க முடியும், என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல. வேணா எவ்வளவுதான் கிண்டல் பண்ணாலும் நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை வேணா கத்துக்கலாமே தவிர வேற எதுவும் நம்ம கத்துக்கிற மாதிரி போய் போய் கேமரா முன்னாடி ரீல்ஸ் பண்ணிட்டு அந்த படத்தை வந்து இருக்கிறத வந்து கெடுத்துட்டு அப்படின்ற மாதிரி அவர். அதுக்கு அடுத்த டாஸ்க் தான் புலம்புனா டாஸ்க். ஃபர்ஸ்ட் விக்ரம் சூப்பரா ஆரம்பிச்சாரு, செமையா ஆரம்பிச்சாரு. பிக் பாஸையே வச்சு ஒரு இது ஒன்று பண்ணாங்க. அது அவருக்கு 2 தான் பாவக்காய் ஜூஸ். அடுத்து வந்து அரோரா வந்தாங்க. அந்த புள்ள எனக்கு அதான் சொன்னேன், அவங்களுடைய பர்ஸ்பெக்டிவ் அப்படியே சேஞ்ச் பண்ணாங்க. எனக்கு உண்மையை சொல்ல போனால் அரோரா இங்கே சம்பாதிச்சது என்னன்னா, பிக் பாஸ்க்கு முன்னாடி அவங்களுக்கான பர்ஸ்பெக்டிவ் வேற மாதிரி இருந்துச்சு. பிக் பாஸ்க்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட பர்ஸ்பெக்டிவ் டோட்டலா சேஞ்ச் ஆகும். அரோரா வந்து எப்படின்னா, துஷாரை வச்சு இவங்களை குத்துன்னு குத்துனாங்க, பாரு குத்துனது எதுவுமே சொல்லல. அவங்க ஹாப்பி மூமெண்ட் சொன்னதுனால 4-5 பாவக்காய் ஜூஸோ கொடுத்து விட்டாங்க. ஐயோ, அது எப்படின்னா அந்த புள்ள வந்து இதெல்லாம் கஷ்டம் இல்ல பாஸ், இதை விட பெரிய கஷ்டங்கள்லாம் நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. அடுத்து சாண்ட்ரா வந்து பேசும்போது சாண்ட்ராக்கு ஒரு 2 பாவக்காய் ஜூஸ் தந்தாங்க. சபரி பேசும்போது எக்ஸ்ட்ரா 5000 வச்சிங்க அப்படின்னு கொடுத்தாங்க. அண்ட் அடுத்து கானா வினோத் பேசும்போதும் கானா வினோத்துக்கு 90,000 ஆமா 90 சம்திங். அடுத்து திவ்யா பேசினாங்க. திவ்யா பேசினப்பயும் நல்லா இருந்துச்சு, அவங்களுக்கு ஒரு 1 lakh கொடுத்துட்டாங்க. ஆமா, இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து 17 lakh 18 டோட்டலா ரவுண்ட் பண்ணி 18 கொடுத்து விட்டாங்க. காரணம் 5000 வந்ததுனால தான் வச்சுங்களேன். அடுத்து இந்த இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய நிலைப்பாடை சொல்லிட்டு இருக்காங்க. அரோரா எனக்கு நேற்று கானா வினோத் வந்து பெட்டி எடுத்துட்டு போனதுல அதிகப்படியான சந்தோஷங்கள் இருந்தாலும், அரோரா அந்த பெட்டி அதெல்லாம் கிடையாது. அந்த வியானா பேசினெல்லாம் வரேன் நான். அதுக்கு முன்னாடி அரோரா வந்து பணம் எடுக்கலாங்கிற ஒரு இது டிசிஷன்ல இருந்தாங்க. அவங்க ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டாங்க. அதாவது டைடிஸே அவங்களாடி பண்ண முடியல. காரணம் என்னன்னா, அவங்க இந்த பணம் வந்துச்சுன்னா நான் படிச்சிடுவேன், ஃபாரினுக்கும் போயிடுவேன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டாங்க. அவங்க எடுக்க ஜஸ்ட் இந்த செகண்ட் தான் வினோத் வந்து எடுத்துட்டாரு. ஆக்சுவலா வந்து என்ன ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் விக்கல்ஸ் வந்து நான் எடுத்துட்டு போயிடுறேன்ப்பா, என்ன விட்டுருங்கப்பா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் திடீர்னு அவரே கேமரா முன்னாடி போய் நான் எடுக்க மாட்டேன். அரோரா வந்து ஆல்ரெடி டிக்கெட் ஃபினாலே வாங்கிட்டாங்க. பிரவீன் காந்தி கேட்கும் போது ஒன்று சொல்லியிருப்பாங்க, என்னன்னா, சார் என்கிட்ட ஒரு பெரிய விஷயம் இருக்குது சார், நான் இந்த டிசிஷன் எடுக்கும்போது சின்ன ஒரு பயம் இருக்க தான் செய்யும். ஸோ ஆனால் எனக்கு இதை எடுக்கலாங்கிற ஒரு தாட். ஏன்னா நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், வினோத் எடுத்ததுக்கப்புறம் அரோரா அந்த பணப்பட்டியே தான் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாமே அப்படி தான் இருந்துச்சுமே. அவங்களாடி என்னடா ஆயிடுச்சு அப்படின்னு ஜென்யூனா ஏன்னா எடுக்கலாமா எடுக்கவா
எடுக்கவா அப்படின்னே பண்ணிட்டு இருந்தாங்க. வினோத் வந்து அரோராக்கு ஹல்வா ஊட்ட வந்தாங்க. ஆமா. எடுக்கவான்னு இதை புடியன் டப்புன்னு எடுத்தது வந்து பயங்கர. இல்ல ஆக்சுவலா இவ்வளவு பணம் இருக்கு, நம்ம ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு தாட் வந்து வினோத்துக்குள்ளேயே இருக்கு, அரோரா கல்வி இருக்கு. அரோரா ஒரு இடத்துல சொல்லுமா, என்னை ஓட்டு போட்டு ஜெயிக்கலாம் வைக்க மாட்டாங்க, இவ்வளவு நாள் என்னை எப்படி கொண்டு வந்தாங்கன்னே தெரியல. ஸோ 2 பேர்ட்டுமே அந்த ஒரு தாட் இருக்கு. வினோத்துக்கு சரி இது வேற யாராவது எடுத்துட்டாங்கன்னா இதுவுமே நம்மளுக்கு போயிடுமே அப்படிங்கிற ஒரு தாட் வந்து நான் தான் சொல்றேன். 2 பேருமே எடுத்திருந்தா சந்தோஷமான ஒரு விஷயம் தான். அரோரா வந்து வினோத் எடுத்தப்போ ஷாக்ல ஆமா, ஏன்னா இவங்க எடுக்கிறதா இருந்தாங்க. அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல சபரியோட ஃபேஸ் வந்து காட்டல, பட் இவங்க 3 பேரும் சிரிச்சாங்களா லாஜிக்கலா. சரி இப்ப சிரிச்சதுனால என்ன தப்புன்னு எனக்கு புரியல. அவங்க இப்ப சிரிச்சதுனால அது ஒரு பெரிய குத்தமா வந்து வியானா பேசினாலாம் வந்து நான் பார்க்கும்போது வியானாயா இந்த அளவுக்கு ஒரு வன்மத்தையும் ட்ரிகரையும் ஒரு விஷயத்துல ஃபினாலே ஜெயிக்க கூடிய பொட்டன்ஷியல் இருக்கிறவன் பணம் எடுத்துட்டு போறான், நீ வன்மத்துல வந்து சிரிக்கிற ஹப்பாடா அப்படின்னு பிரவீனுமே வந்து சொல்லிருப்பாரு. அவர் சபரியே சொல்லிட்டாரு, எனக்கு வினோத் காம்படிட்டர் தான், அவன் வெளில போகும்போது ஓகே எனக்கு ஒரு பேஸ் இருக்கதான் செய்யும், ஃபைன் அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு இந்த மொமெண்ட்ல வந்து அப்பாடா இவன் போயிட்டான் அப்படின்னு நினைச்சு அது பண்ண முடியாதுல்ல. அந்த அளவுக்கு நம்ம குடும்பக்காரன் கிடையாது அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும். எனக்கு விக்ரேஷ் சிரிச்சதுக்கெல்லாம் ஒரு விஷயம் பேசினாலாம் வந்து நான் என்னடா அரசியல்வாதியாடா என்னை வச்சு இவ்வளவு குத்துறீங்க லாஜிக்கே இல்ல. அவங்க சொல்லிட்டாங்க, ஐயோ இந்த வாரமே எனக்கு பழகிடுச்சு, இவங்க பெர்ஸ்பெக்டிவ்லாம் நான் சேஞ்ச் பண்ண விரும்பல. அப்சராலாம் வந்து பேசுறாங்க இது மாதிரி விக்ரேஷ் வந்து ஒரு டெவிலிஷா பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு. எனக்கு புரியவே இல்லை. சிரிக்கிறாங்க, ஒருத்தவன் விளையாண்டுகிட்டு இருக்கான், டக்குன்னு எடுத்துட்டு இந்த மொமெண்ட்டுங்கிறது அது ஜஸ்ட் ஒரு மொமெண்ட், ஒரு ஸ்பார்க் தான் அது. அதை ஒரு ஸ்டாம்ப் பண்றதுக்கு எனக்கு வியானா மேல எந்த அளவுக்கு கோவம்னா ஒரு வன்மத்தை மட்டுமே தான் கக்கிக்கிட்டே இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து இப்ப அப்சராவை லைட்டா கக்குற மாதிரி இருக்கு. 2வது வாரம் மாதிரி கொண்டு வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்கோர்ஸ் அப்படிதான் இருக்கு, மறுபடியும் 2வது வாரம் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இதை அது தேவையில்லாத. சபரி தான் சொன்னாரு, அரோராவுமே சொல்லிட்டாங்க, ஏய் என்னடா நடக்குது, ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. லாஜிக்கலி இவங்க ஃபைனல் இல்லைங்க, இவங்க 6 பேர் ஃபைனல். நீங்களாம் பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து இவங்களுக்கு கிரிட்டிசம் பண்றதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. வெளில வந்ததுக்கப்புறம் நீங்க கிரிட்டிசம் பண்றது வேற, உள்ள போயிட்டு நீ இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம், அதெல்லாம் தேவையில்லாது. வினோத் எடுக்கும்போது எல்லாம் எமோட் ஆனதுக்கான ரீசன்னா நீ வந்திருக்கலாமேடா, டைட்டில் வின்னர்னு ஒரு பேர் கிடைச்சிருக்கும்ல அப்படிங்கிற. வினோத்தை எடுத்துட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டாரு, எமோஷனலா இருந்தது. அவருக்கான ஃபினான்ஷியல்ங்கிறது அவர் ஃபர்ஸ்டே சொன்னாரு, நம்ம இஎம்ஐ கட்ட முடியாம நிறைய விஷயத்தினால தான் உள்ள வந்திருக்கேன். ஹெல்த் இஷ்யூ வரைக்கும் போனீங்க அப்படின்னா பேமெண்ட் தானே. அப்படி கிடையாது, ஜெயிச்சாதான் உனக்கு 50 lakhs, அப்படி இல்ல 100 நாளோட பேமெண்ட் வரும், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இப்போ இவரோட கால்குலேஷன் படி வந்தோம்னா இப்போ 93 நாள் இருக்காரு, இதோட பேமெண்ட் இருக்கு, இதை தாண்டி 18 lakhs ஒன்று இருக்கு. ஸோ 2 சேர்த்தா ஒரு 50 lakhs வந்துருச்சுன்னா எனக்கு இது போதும்டா அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க எடுத்துட்டாங்க. இதுவே இல்லைன்னா என்ன ஆயிடும், வெறும் 100 நாளோடைய சம்பளத்தை மட்டும் தான் நான் போற மாதிரி இருக்கும். எப்படி பார்த்தாலும் ஒரு அளவுல எனக்கு வந்து என்னுடைய ப்ராஃபிட் இருக்கு, என்னாடி இதை வச்சு ஸ்டேபிள் பண்ணிக்க முடியும், பாக்கி நான் கச்சேரி வச்சு பார்த்துக்கிறேன். ஏன்னா இப்போ பிக் பாஸ்குள்ள வந்துட்டு போனதுனால இவருடைய கச்சேரி ரேட் வந்து அதிகமாகும் தான். ஸோ அதை வச்சு அவர் வந்து க்ரோ ஆயிப்பாரு. நல்ல மக்களை சம்பாதிச்சிருக்காரு, நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த வகையில் வினோத் எடுத்த டிசிஷன் கரெக்ட் தான். அதோட ஃபீல் பண்ணது உண்மையாகவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அவங்க என்னடா, ஏன்னா அந்த பணப்பெட்டியை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, என்னடா நம்ம எடுத்துருந்துருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு இருந்து. அதுக்கப்புறம் அதுலேருந்து தாண்டி வந்துட்டாங்க. ஆனால் அரோராவும் விக்ரமும் தான் ப்ரொவோக் பண்ணி மாற்றி விட்டுட்டாங்க. கிடையாது, அது அவங்க டிசிஷன். இது சொல்றதுனால கானா வினோத் ஃபேன்ஸ் இப்போ கானா வினோத் இல்ல அடுத்தபடி சப்போர்ட்டர்னு வர்ற பட்சத்துல விக்ரம்க்கும் அரோராக்கும் அது ஒரு ஹேட்டா தான் ஸ்ப்ரெட் ஆகும். நேத்து நடந்த எபிசோட்ல எங்க வினோத்தை ப்ரொவோக் பண்ணாங்க 2 பேரும், அவங்க பண்ணல. இதுங்க கிளப்பி விடுறது. அதான் சொல்றேன், வியானா வந்து ஏன் இந்த வியானா நீங்க வெளில போயிட்டீங்க, இவ்வளவு வன்மம்லாம் தேவையில்லை, நீங்க வீட்டுக்கு போங்க, உங்களோட கெரியரை பாருங்க. இத கேம்ல பண்ணிருந்தா இன்னும் கொஞ்ச நாளாம் தாக்கு பிடிச்சிருக்கலாம். அதுதான் கேம்ல அதான் அன்னையில சொல்லிட்டு இருக்கேன், தேடி பார்த்தா ஒரு சீட்டு கூட கிடைக்கும், பச்சை கிளிங்கிற பேரே அங்க இல்ல, அப்புறம் எப்படி நம்ம எடுக்க முடியும், என்ன சொல்றதுன்னு தெரியல. ஸோ இதுதான் நேற்று நடந்தது. இன்னைக்கு விஜய் சேதுபதி வந்து வினோத் கிட்ட என்னென்ன பேச போறாரு, வினோத் போல வருவாரா, இவ்வளவு விஷயங்கள்லாம் இதுக்குள்ள இருக்கு. அதை இன்னைக்கான எபிசோட்ல நம்ம நாளைக்கு பார்த்துருவோம். ஸோ இவ்வளவுதான் நேற்று நடந்தது. எஸ், இந்த வார எவிக்ஷன் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி சாண்ட்ரா அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நிறைய பேர் வந்து திவ்யா தான் டைட்டில் வின்னர், திவுன்றாங்க. ஸோ ஃபினாலே ஸ்டேஜ்ல திவ்யா அண்ட் சபரி நிக்க வாய்ப்பு இல்ல. அரோரா அண்ட் சபரி நிக்கிறது அரோராவுக்குமே ஒரு நல்ல விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா நேற்று நடந்த ஒரு இன்சிடென்ட் இதில் பார்த்தீங்கன்னா அரோராக்கான சப்போர்ட்டர்ஸுமே அதிகமாகிட்டு மேபி அரோரா ரன்னர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு டாக்கும் இருக்குது. வின்னர் யாருங்கிறது டென்டேட்டிவாக தான் போயிட்டு இருக்கு. இல்லை வின்னரா கூட அரோரா ஆகலாம் அப்படிங்கிற ஒரு டாக்குமே போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் டவுன் ஆகிட்டு. ஆமாம், அதை தாண்டி அவங்க சொல்லிட்டாங்க, என்னடா ஆகணும், இது பண்ணாலும் குத்துறானோ அது பண்ணாலும் புலம்பல் அதான் விஷயம் தான் சொன்னாங்க. ஓவராலாக இன்னைக்கு என்ன எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்ப்போம். எஸ்.
ஸோ விஜய் சேதுபதி வந்து பேசுவாரு, எவிக்ஷன் இருக்கா இல்லையா, அண்ட் நெக்ஸ்ட் வீக் வந்து ஃபினாலே வீக். ஸோ எப்படிலாம் போகுது என்னன்னு நினைக்கிறேன். அமித்தை உள்ள விடாத காரணமே அவர் பெட்டி எடுக்காதுன்னு சொல்லிடுவார்ல, இதனால தான் அமித்தை உள்ள விடல போல கண்டென்ட். ஓகே, கானா வினோத் பெட்டி எடுத்ததை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்னவோ அதை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. மீண்டும் திங்கட்கிழமை உங்களை வந்து சந்திக்கும் வரை, திஸ் இஸ் விஜய் தாயா, நான் சதீஷ். டாடா.